ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜெல்லா ட்ரேடர்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஃபாரெக்ஸ் அப்படின்னா என்ன, அந்த மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட நமக்கு ட்ரேடிங் பண்ணணும்னா எந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம் ரெக்குயர்மெண்ட்டா தேவைப்படும், அதை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்க குரோமை எடுத்துக்கோங்க. குரோம்ல போய் ட்ரேடிங் வியூ அப்படின்னு டைப் பண்ணுங்க. ட்ரேடிங் வியூ. ட்ரேடிங் வியூன்னு டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் பார்ப்பீங்க, ட்ரேடிங் வியூன்னு. அதில் உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கனால ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்துருச்சு. உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறமா நீங்கள் நிறையா ஸ்டாக்ஸ் பேர்ஸ் பார்ப்பீங்க, கரன்சி பேர்ஸ். இது எல்லாமே வாட்ச் லிஸ்ட். என்னோட வாட்ச் லிஸ்ட்லாம் நான் இந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் இருக்காது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க நிறைய இண்டெக்ஸஸ், ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கும். நம்ம மெயின் ஃபோக்கஸ் எல்லாமே ஃபாரெக்ஸ். ஃபாரெக்ஸ்னா என்ன, ஒரு கேண்டில்ஸ்டிக்னா என்ன, லாட்னா என்ன, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த அந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு ஃபர்தரா ஐசிடி, டைம் அண்ட் ப்ரைஸ் தெரியும், அதெல்லாம் இன்னும் வரப்போற வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்றோம். இப்போதைக்கு பேசிக்கா பிகினர்ல இருந்து உங்களை ஜீரோல இருந்து அட்வான்ஸுக்கு தான் கொண்டு போகணும். ஸ்ட்ரெயிட்டா நான் அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட் பேசினா உங்களுக்கு புரியாது. அதனால ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்தே போகும். நீங்க ஃபாரெக்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி யூரோ யூஎஸ்டின்ற பேர் தான் இருக்கணும் இல்லை, எந்த பேர் வேணா வச்சுக்கோங்க. தொட்டுட்டு இங்க இந்த லான்ச் ஃபுல் சார்ட் வியூன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா சில நேரங்கள்ல சூப்பர் சார்ட்ஸ்ன்னு இருக்கும். சூப்பர் சார்ட்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன் வேணும்னா நீங்க உங்களோட வாட்ச் லிஸ்ட் வழியா வரணும். நம்ம இப்போ வாட்ச் லிஸ்ட் வழியா வரல அப்படின்றனால நமக்கு சூப்பர் சார்ட்ஸ் இல்லை. நீங்க நார்மலாவே பேரை தொட்டு ஃபுல் சார்ட் வழியாவே வந்துக்கோங்க. இப்போ நம்மளால இங்க பார்க்க முடியும் டிஎக்ஸ்ஒய் பேரோட கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாமே இங்க நம்ம பார்க்க முடியும். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளஸ் சிம்பிளை தொட்டுக்கோங்க. ஃபாரெக்ஸ்குள்ள வாங்க. நம்ம மேஜர் பேர்ஸ் எல்லாமே என்னென்ன பேர்ஸ்ல பார்ப்போம், அனாலிசிஸ் எல்லா வீடியோஸுமே எந்தெந்த பேர்ஸ்ல பார்ப்போம்னா யூரோ யூஎஸ்டி, இப்ப இங்க நீங்க நிறைய யூரோ யூஎஸ்டி இருக்கும். எதா சூஸ் பண்றது அப்படின்னு குழம்பி போயிருப்பீங்க. குழம்பு வேணாம். இது எல்லாமே இந்த கேண்டில் ஸ்டிக் நீங்க பின்னாடி பாக்குறீங்கல்ல, அந்த கேண்டில் ஸ்டிக் உருவாக்குற டேட்டா, அந்த டேட்டா வச்சுதான் இந்த கேண்டில் ஸ்டிக் எல்லாம் உருவாகும். அந்த பிரைஸோட டேட்டா வச்சு இதெல்லாம் இந்த பிரைஸை ரியல் டைம்ல ஆஃபர் பண்ற கம்பெனிஸ். வாண்டான்றதெல்லாம் இவன் கம்பெனியும் வச்சிருக்கான், இவனுக்கு நிறைய புரோக்கரும் வச்சிருக்கான். நம்ம ஆனா மெயின்லி யூஸ் பண்றதுனா எந்த பேர் எடுத்துக்கிட்டாலும் நம்ம forex.com அப்படிங்கிற கம்பெனில இருந்தா நம்ம டேட்டா ஃபீட் வாங்குவோம். இது ஃப்ரீ தான். இதை தொட்டு இங்க இந்த லேபிள் மாதிரி இருக்கு, இதை நீங்க டிசேபிள் பண்ணோன்னா இங்க காணாம போயிடுச்சு பாருங்க. ரெட் லேபிள் நான் ரெட் லிஸ்ட்ல வச்சிருக்கனால வருது. உங்களுக்கும் டிஃபால்ட்டாவே ஒரு லேபிள் இருக்கும், அதுல போய் ஆட் ஆகிக்கும். வச்சுக்கிட்டீங்கன்னா ரெட் லிஸ்ட் கலர் மாத்திக்கலாம். உங்களுக்கு வேணா அதை பிரிச்சு போட்டுக்கலாம். நம்ம ரெட்லயே வச்சுக்கோங்க. ஜிபிபிஎஸ்டி அதையும் நான் forex.com ஆட் பண்ணிருக்கேன். இது மாதிரி போக போக நம்ம நிறைய பேர்ஸ் நம்ம பார்ப்போம். நான் எந்த பேர்ஸ் எல்லாம் பார்க்கறனோ அதெல்லாம் நீங்க டைப் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் யூரோ யூஎஸ்டி எடுத்துக்க போறேன். இந்த சார்ட்ல நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம் யூரோ யூஎஸ்டிலே. இப்போ நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னால ஃபாரெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபாரெக்ஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸ்னா நீங்க ஸ்டாக்ஸை வாங்குவீங்க, விற்பீங்க. நீங்க ஒரு ஸ்டாக்ஸை வாங்கி வச்சிருப்பீங்க, வேல்யூ மேல போகும். நீங்க வாங்கின வேல்யூல இருந்து அது மேல போனதுக்கு அப்புறம் செல் பண்ணிடுவீங்க. செல் பண்ணா உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்துடும். ஆனா நம்ம இப்ப கரன்சி பேர்ஸ்ல அதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு யூஎஸ் டாலரோட விலை நம்ம ஐஎன்ஆர்ல ஒரு யூஎஸ் டாலர் ஈக்குவல் டு ஒரு யூஎஸ்டி ஈக்குவல் டு 90 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு கரண்ட்ல நீங்க இந்த 90 ருபீஸ் இருக்கையில என்ன பண்றீங்கன்னா 90 ருபீஸ் கொடுத்து ஒரு யூஎஸ் டாலரை மேல வச்சிட்டீங்க. இப்ப திடீர்னு நாள் போக போக நம்ம யூஎஸ் டாலரோட விலை மேல போகுது. இந்தியன் மதிப்போட கம்பேர் பண்ணல மேல போகுது. இப்ப ஒரு யூஎஸ் டாலரோட விலை
ரூபாய் நீங்க ரூபாய் கொடுத்தாதான் ஒரு யூஎஸ்டிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி கரன்சி மார்க்கெட்ல பிரைஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க 90 ருபீஸ் கொடுத்து $1 வாங்கி வச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதோட வேல்யூ மேல போனதுக்கு அப்புறம் அதே $1 மறுபடியும் 100 ருபீஸ்க்கு வித்துருவீங்க. அதாவது அந்த டிஃபரன்ஸ் 90 ரூபாய்க்கு ஒரு $1 வாங்கி 100 ரூபாய்க்கு வித்துருவீங்க. இப்படிதான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஒர்க் ஆகும். இதே நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா பேஸ் பேரா யூஎஸ்டியை வச்சு யூரோ வாங்க போறோம். அப்படி நீங்க ஜிபிபி போனீங்கன்னா பேஸ் பேரா $US வச்சு ஆஸ்திரேலியன் வாங்க போறோம். ஒரு விலையில $US வச்சு ஆஸ்திரேலியன் வாங்கிட்டு அப்படி ஆஸ்திரேலியன் டாலர் $US நிகரா இருக்கையில மேல போயிருச்சு, அதோட வேல்யூ ஆஸ்திரேலியன் மேல போயிருச்சு அப்படின்னா நீங்க அங்க போய் வித்துருவீங்க அந்த ஒரு $US. அந்த டிஃபரன்ஸை எடுத்துக்குவீங்க. சரி, இப்போ நம்ம பேக் டு லெசன் வரலாம். இதுல நம்ம லாட் சைஸ் அப்படின்னு லெவரேஜ் அது இதுன்னு இருக்கும். நம்ம லெவரேஜ்னா என்னன்னா, இப்ப இந்தியன் ஸ்டாக்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கோட விலை ஃபார் எக்ஸாம்பிள் 500 ரூபா, ஒரு ஸ்டாக்கோட விலை 500 ரூபான்னு இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற காசு 100 ரூபா தான் இருக்கு அப்படின்னா அவன் வந்து லெவரேஜ் கொடுப்பான் உங்கள்கிட்ட. லெவரேஜ்னா உங்களோட மணியோட பையிங் பவரை அதிகப்படுத்தும். 100 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா 5x லெவரேஜ்னா 5 மடங்கு அந்த மணிக்கு பையிங் பவரை அதிகப்படுத்தும். 5 மடங்குனா 100 into 5 எவ்வளோ? 500 ஆயிரும். கரெக்டா? அந்த மாதிரி 5x அதிகப்படுத்தும் அங்க நம்ம இந்தியன் ஸ்டாக்ஸ்ல. ஆனா அதை ஸ்ட்ரெயிட்டா அவங்க மணியை வச்சு பண்ணாம அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த 500 டிவைடட் பை 5 பண்ணிடுவான். ஒரு ஸ்டாக்கோட வேல்யூவை டிவைட் பை 5 பண்ணிடுவான். அப்ப என்ன ஆகும்? 100 ஆயிரும். இப்ப உங்கள்ட்ட 100 ரூபாய் தான் இருந்துச்சு இனிஷியலா, ஆனா ஒரு ஸ்டாக்கோட விலை 500 ரூபான்னு சொல்லிடுங்க. நீங்க 5x லெவரேஜ் போட்டனால இப்போ ஒரு ஸ்டாக்கோட விலை 100 ரூபாய் ஆயிடுச்சு. நீங்க வெறும் 100 ரூபாய் வச்சு 500 ருபீஸ் ஸ்டாக்க வெறும் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்கள்கிட்ட வெறும் இருந்தது 100 ரூபாய் தான், லெவரேஜ் யூஸ் பண்ணி 500 ரூபாய் ஸ்டாக்க 100 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க. பட் ஆனா உங்க ட்ரேடு ப்ராஃபிட்ல போச்சுன்னா உங்களுக்கு லாபம் வரும். அதே இது உங்கள்கிட்ட இருந்ததே 100 ரூபாய் தான், அதே நீங்க 500 ரூபாய் ஸ்டாக் வர வாங்கி வச்சிருக்கீங்க, ரொம்ப ஸ்டாக் கீழே இறங்கிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட இருந்து 100 ரூபாயும் புத்துன்னு இருக்கும். இதனாலதான் சொல்றேன், லெவரேஜ்ன்றது டபுள் எட்ஜ்டு ஸ்வாட். நீங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்டா யூஸ் பண்ணி பண்ணணும். நான் ஒன்ஸ் அகைன் லெவரேஜ்லாம் என்னன்னு சொல்றேன். இப்போ ஒரு ஸ்டாக்கோட விலை 500 ரூபா, ஆனா உங்கள்கிட்ட இருக்கிறது வெறும் 100 ரூபா. அப்படின்ற பட்சத்துல 100 ரூபாயை வச்சு 500 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? முடியாது. அப்பதான் உங்களுக்கு கடன் தருவான். 5x லெவரேஜ் அப்படின்னு சொல்லி உங்களோட மணி பவரை அதிகப்படுத்துவான். அது 100 into 5 போட்டு உங்க மணியோட பவரை ஸ்ட்ரெயிட்டா அதிகப்படுத்தாம அந்த ஸ்டாக்கோட வேல்யூவை டிவைட் பை 5 பண்ணிடுவோம். 500 divided by 5 equal to 100. இப்ப ஸ்டாக்கோட வேலை 100 ரூபாய் ஆயிடுச்சா? இப்ப நீங்க 100 ரூபாய் வச்சிருந்தா அந்த 500 ரூபாய் ஸ்டாக்கை வாங்கிடலாமா? இப்ப இது நீங்க ஒரு 1000 ரூபாய் வச்சிருந்தா லெவரேஜ் போடலாட்டி 500 ரூபாய் இருக்கையில 2 ஸ்டாக் தான் வாங்க முடியும். ஆனா லெவரேஜ் போட்டதுக்கு அப்புறம் உங்களால 10 ஸ்டாக் வாங்க முடியும். கரெக்டா? ஏன்னா 100 ரூபாய் ஆயிரும்ல பிரைஸ். நீங்க வெறும் 1000 ரூபாய் வச்சு 2 ஸ்டாக் வாங்க வேண்டிய இடத்துல வெறும் 1000 ரூபாய் வச்சு 10 ஸ்டாக் வாங்குவீங்க. அப்படி 10 ஸ்டாக் வாங்கி ப்ராஃபிட்ல போனா ஓகே, 10 ஸ்டாக்கும் லைட்டா கீழே வந்துட்டாலும் நிறைய லாஸ் ஆகி உங்கள்கிட்ட இருக்கிற அந்த 1000 ரூபாய் மொத்தமா வைப் அவுட் ஆகும். அதனாலதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியாம ட்ரேட் பண்ணாதீங்க, லெவரேஜ் போடாதீங்க அப்படின்னு சொல்றது. சரி, இப்போதைக்கு நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு எதுவும் பண்ணிடாதீங்க. அது மானிட்டரி லாஸ்ல தான் போயிருக்கும். முழுசா சீரீஸை பாருங்க, பார்த்து முடிச்சுட்டு நீங்க எதா இருந்தாலும் டிசைட் பண்ணலாம். சரி, இப்போ கேண்டில் ஸ்டிக்னா என்ன அப்படின்னு வரும். இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்கா இருக்கே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு கேண்டில் ஸ்டிக், நான் இது வந்து கலர் மாத்தி வச்சிருக்கேன். இதை நீங்க என்ன கலர் வேணா வச்சுக்கலாம். பச்சை கலரும் வச்சுக்கலாம், டவுன் கேண்டலுக்கு ரெட் கலர் வச்சுக்கலாம், இல்ல அப் கேண்டலுக்கு ரெட் கலர் வச்சுட்டு டவுன் கேண்டலுக்கு கிரீன் கலர் வைக்கலாம், இல்ல ப்ளூ கலர் வைக்கலாம். அது ரொம்ப இஷ்டம். ஒரு கேண்டில் ஸ்டிக் அப்படின்னா என்ன இப்ப சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிராப் பண்ணி காமிக்கலாம்னு நினைச்சேன். இங்க ஒரு கிரீன் கேண்டில் இருக்கா?
இங்க ஒரு கிரீன் கேண்டில் இருக்கு. ஓகே, நம்ம ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இப்ப டைம் எல்லாம் ஒன்றும் ஞாபகம் வச்சுக்க வேணாம். கேண்டில் ஸ்டிக்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த 15 மினிட் கேண்டில்ல கிரீன் கேண்டில்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் பச்சை கலர் வச்சிருக்கேன்னா சொல்றேன். இந்த கிரீன் கேண்டில்னா என்ன அர்த்தம்னா அப் கேண்டில், அப் க்ளோஸ் கேண்டில்னா பிரைஸ் மேல போயிருக்கு. பிரைஸ் மேல போகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மேல போயிருக்கணும். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மேல போயிருக்கு. அப்ப இதுதான் ஓப்பனிங் பிரைஸ். கரெக்டா? 1.07295 இந்த இடத்துல தான் பிரைஸ் ஓப்பன் ஆயிருக்கு. நீங்க இந்த இடத்துல பிரைஸோட வேல்யூவை பார்த்துக்க முடியும். நான் இதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பிரைஸ் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. கரெக்டா? அப்ப இந்த ரெண்டு கோடு என்னது என்ன ப்ரோ? மேல ஒரு கோடு கீழே ஒரு கோடு, அதை வந்து விக்குன்னு சொல்லணும். அந்த விக்குனா என்னன்னா பிரைஸ் இங்க ஓப்பன் ஆகி அந்த 15 மினிட்ஸ்க்குள்ள ஒரு 15 மினிட்ஸுக்குள்ள அந்த பிரைஸ் என்ன பண்ணிருக்கு, ஒவ்வொரு 15 மினிட்ஸுக்கும் அந்த பிரைஸ் என்ன பண்ணிருக்குன்ற டேட்டாவை கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேட்ல நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்க. இப்போ நீங்க 4 ஹவருக்கு மாறுறீங்க, 4 ஹவர் வேணா, டெய்லி கேண்டில் மாறிட்டீங்கன்னா ஒரு நாள்ல இந்த பிரைஸ் என்ன பண்ணிருக்கு அப்படின்றத இந்த 1 டே கேண்டில் ஸ்டிக்கோட ரெப்ரசன்டேஷன். இதே 4 ஹவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துல இந்த கேண்டில் ஸ்டிக் என்ன பண்ணிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஒரு 24 மணி நேரத்துல எத்தனை நாள் இருக்கும்? 24/5 போடுங்க. 24/4 போடுங்க. 6 4s are 24. அப்போ ஒரு நாள்ல 6 4s are 24னா 6 4 hour கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குமா? ஒரு 4 மணி நேரத்துல அந்த பிரைஸ் என்ன என்ன எவ்வளவு ஹை போயிருக்கு, எவ்வளவு லோ போயிருக்கு, எங்க ஓப்பன் ஆயிருக்கு, எங்க க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அவ்வளவுதான் கேண்டில் ஸ்டிக். இப்போ என்னன்னா இங்க ஓப்பன் ஆகி இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. கீழே இருந்து மேல போனாதான் அது அப் க்ளோஸ் கேண்டில். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விக்குனா என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பிரைஸ் இங்க ஓப்பன் ஆகி அந்த 4 மணி நேரத்துக்குள்ள 1 மணிக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து நான் வந்து நியூயார்க் டைம்ல வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நியூயார்க் டைம்ல தான் ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா டைம் அண்ட் பிரைஸ் தெரியறதுனால. அதை பத்தின வீடியோஸ் எல்லாம் நான் இன்னும் அப்கமிங் வீடியோஸ்ல போறேன். நம்ம ஏன் நியூயார்க் டைம்ல வச்சு ட்ரேட் பண்றோம், டைமுக்கும் பிரைஸுக்கும் அப்படி என்னதான் சம்மந்தம் இருக்குன்றத நான் அப்கமிங் ஐசிடி வீடியோஸ்ல போடுறேன். யூடிசி -4ல தான் இருக்கும் எப்பயுமே டைம் ஜோன். நான் அதை பத்தி அப்புறம் சொல்றேன். இப்ப 1 AM இந்த கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. அப்ப எத்தனை AM க்ளோஸ் ஆயிருக்கணும்? 1 + 4 5 AM. அப்ப அடுத்த கேண்டில் வந்து 5 AM ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கும். கரெக்டா 5 AM ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கா? அப்ப இது 1 to 5 AM குள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்ற கேண்டில். இங்க ஓப்பன் ஆகி அந்த 4 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு லோ போயிருக்கு இருக்கிறது அப்படின்னா இந்த டவுன் இருக்கு பாருங்க, இந்த லோ வர வந்திருக்கு. 1.6060 வர வந்திருக்கு. இங்க ஓப்பன் ஆகி இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இவ்வளவுக்கு கீழே வந்துட்டு அப்புறமேட்டி மேல போயிருக்கு. அந்த 4 மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுலே லோ இவ்வளவு தூரம் போயிருக்கு. அந்த 4 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு ஹை போயிருக்குன்னா இவ்வளவு ஹை போயிருக்கு. அததான் எப்படி வரும்னா இந்த மாதிரி நீங்க நிறைய பாப்பீங்க. டெக்ஸ்ட் என்னடா இதுக்குள்ள நாம போறோம் அப்படின்லாம் பாப்பீங்க. அதெல்லாம் போக போக கத்துக்குவீங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்றதுன்னா சார்ட்ல அனடேஷன்ஸ் முக்கியமான லெவல் தான் என்ன அப்படின்றது அனடேஷன்ஸ். பிரைஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இருக்கிறதுலே லோ இவ்வளவு தூரம் கீழே வந்திருக்கு. இருக்கிறதுலே அப்பு இவ்வளவு தூரம் மேல போயிருக்கு. மேல போயிட்டு இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இது வந்து நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா இந்த நம்ம கிரீன் கேண்டலுக்கு அது பக்கத்துல ரெப்ரசன்டேஷன் வரைஞ்சிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இங்க ஓப்பன் ஆகி அந்த 4 மணி நேரத்துக்குள்ள இங்க லோ போயிட்டு இவ்வளவு லோ வர போயிட்டு இவ்வளோ ஹை வர போயிட்டு இந்த இடத்துல வந்து கரெக்டா க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுதான் அதோட ரெப்ரசன்டேஷன். அத இங்க உனக்கு ஓப்பன் போட்டிருப்பாங்க, இங்க உனக்கு ஓப்பன் ஆயிருக்கும், இங்க உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கும். இது எவ்வளவு ஹை போயிருக்கு, இது எவ்வளவு லோ போயிருக்குன்னு காமிக்கும். கரெக்டா அந்த பாடிக்குள்ள வருதா? இங்க ஓப்பன் ஆகி இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த 4 மணி நேரத்துக்குள்ள இங்க ஓப்பன் ஆகி இவ்வளவுக்கு லோ போயிருக்கு, அதிகபட்ச லோ, இவ்வளவுக்கு அதிகபட்ச ஹை வந்திருக்கு. இதுதான் விக் ரெப்ரசன்ட் பண்ணும்.
இதே தான் டவுன் கேண்டிலுக்கும். இது அப் கேண்டில்னால இங்க ஓப்பன் ஆகி இங்க க்ளோஸ் ஆயிருக்கு, கீழே ஓப்பன் ஆகி மேல க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன்னா அது அப் கேண்டில், மேல பிரைஸ் போயிருக்கு. இது செல் கேண்டில்னா பிரைஸ் கீழே போயிருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆயிருக்கும், மேல ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆயிருக்கும். அப்பதான் டவுன் கேண்டில்னு அர்த்தம். இதோட ஓப்பனிங் பிரைஸ் இது, க்ளோசிங் பிரைஸ் இது. அந்த 4 மணி நேரத்துக்குள்ள பிரைஸ் இங்க ஓப்பன் ஆகி இவ்வளவு ஹை வர போயிட்டு இவ்வளவுக்கு கீழே வந்திருக்கு. இந்த 4 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு பிரைஸ் கீழே வந்து இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் செல் கேண்டில். ஓகேவா? அவ்வளவுதான். இதுதான் கேண்டில் ஸ்டிக். இதை தாண்டி ஒண்ணும் இல்லை. மேல இருக்கிறது விக்கு, இந்த உடம்ப வந்து பாடின்னு சொல்லுவீங்க. இவ்வளவு ஹை போயிருக்கு, இவ்வளவு லோ போயிருக்கு, இங்க ஓப்பனு, இங்க க்ளோஸ். இதுல இங்க எந்த வேற எதுவுமே கிடையாது. கேண்டில் ஸ்டிக்லாம் நிறைய பேட்டர்ன் சொல்லுவானுங்க, டோஜி ப்ரோ, இது ப்ரோ, அது ப்ரோ, எல்லாத்துக்குமே காமனா இருக்குதுதான் ஒண்ணு, ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். அவ்வளவுதான். இதை தவிர உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நீங்க கேன்வஸ் ஸ்டிக்கோட பேர்லாம் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் அது வரையும் பண்ணலாம் இல்லை, பண்ணியும் யூஸ் பண்ணதில்லை. உங்களுக்கு வேணும்னா இல்லை ஒரு டெக்னிக்கல் ஃபார்ம்ல கொஞ்சம் தெரியணும், ப்ரொஃபஷனலாக தெரியணும்னா லேர்ன் பண்ணிக்கோங்க. நாங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். சரி, ஓகேவா? இப்போ இங்கே ரவுண்டா இருக்குல்ல, அதெல்லாம் நியூஸ், அதெல்லாம் நம்ம அப்புறமேட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து கேண்டில் ஸ்டிக்னா என்னன்னு பார்த்தீங்க, ஃபாரெக்ஸ் எப்படி வேலை பார்க்குது, எப்படி நம்ம அது பிஹைண்ட் தி சீன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாட் சைஸ், அப்புறம் லிமிட் ஆர்டர்ஸ்லயும் நிறைய டைப் வச்சிருப்பாங்க. லிமிட் ஆர்டரு, பை ஸ்டாப், செல் ஸ்டாப், அதெல்லாம் இருக்கும். ஒரு லாட்டுனா என்ன, அந்த லாட்டுக்குள்ள எப்படி ஒரு பிப்பு மூவ் ஆனா எவ்வளவு இது வரும், பிப்ஸ்னா என்ன, பிப்பட்னா என்ன, அதெல்லாம் நம்ம இன்னும் வர அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ட்ரேடிங் வியூவை பத்தி நீங்க நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ட்ரேடிங் வியூ டுட்டோரியல் அப்படின்னு போட்டு நீங்க நிறையவே பார்த்துடலாம். இப்போதைக்கு நான் கேண்டில் ஸ்டிக்னா என்னன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோல இதோட முடிச்சுக்குவோம். ஆல்ரெடி 20 மினிட்ஸ் தான், 20 மினிட்ஸ் கிட்ட ரெக்கார்டிங், 17 மினிட்ஸ் கிட்ட ரெக்கார்டிங் வந்துருச்சு. ஒரு மனுஷனோட மேக்ஸிமம் டைம் ஸ்பேன் அட்டென்ஷனே 15 மினிட்ஸ் தான் வரும். அதுக்கு மேலே போய் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு குழப்ப விரும்பல. இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கலாம், கிளியர்னா லேர்ன் பண்ணிட்டீங்க. ஒரு கேண்டில் ஸ்டிக்னா என்ன, ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல என்ன பண்ணுவீங்க, சம்மரி பார்த்தீங்கன்னா என்ன எப்படி வரும்னா, $1 இருக்கு, இந்தியன் மணில 80 rupees இருக்கு, நீங்க அந்த $1 வாங்கி வச்சுக்கிட்டீங்க. அதே அந்த $1 100 rupees போயிருச்சு, 100 rupees போனாலும் 100 rupees கொடுத்தாலும் $1 எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டானா, நீங்க ஆல்ரெடி 80 rupees கொடுத்து அந்த $1 வாங்கி வச்சிருப்பீங்க. அந்த $1 மறுபடியும் கொடுத்து நீங்க 100 rupees எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப 80 rupees to 100 rupees, அந்த டிஃபரன்ஸ் 20 rupees உங்களுக்கு. இந்த மாதிரி இதான் எக்ஸாம்பிள். இப்போ நீங்க ஃபாரெக்ஸ்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டீங்க, கேண்டில் ஸ்டிக்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டீங்க. இனி வர அப்கமிங் வீடியோஸ்ல ஆர்டர் பிளாக்னா என்ன, ஐசிடினா எப்படி ஒர்க் ஆகுது, டைம் அண்ட் ப்ரைஸ்னா என்ன, நான் ஏன் டைம் நியூயார்க் ஜோன்ல வச்சிருக்கேன் அப்படின்ற எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். பியூரா முடிஞ்ச அளவு ஃப்ரீ கண்டென்ட் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். சரி, நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். கான்ஸ்டன்டா சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ காய்ஸ்.